தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசுவின் நாமம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். த நேம் ஆஃப் த லார்ட். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பிரியமானவர்களே, கர்த்தரின் நாமத்தில் வல்லமை உண்டு, கர்த்தரின் நாமத்தில் சுகம் உண்டு, கர்த்தரின் நாமத்தில் அற்புதம் உண்டு, கர்த்தரின் நாமத்தில் ஜெயம் உண்டு. கர்த்தரின் நாமத்தை சொல்லும் போது பிசாசு ஓடும். பாதாளத்தை வென்றது இயேசுவின் நாமம். அவருடைய நாமம் யெகோவா. சங்கீதம் 68:4 சொல்லுகிறது, அவருடைய நாமம் யெகோவா என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் முதலாவது பார்க்கின்ற பொழுது மேன்மையுள்ளது. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது. சங்கீதம் 148:13 வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும், அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பகலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷத்தை எல்லா பொருத்தங்களையும் கொண்டு வந்து என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கர்த்தரின் நாமம் தேவாலயத்தில் இருக்கும். கர்த்தரின் நாமம் கர்த்தர் சாலமுக்கு சொன்னது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், இது என் நாமம். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்றால் அவருடைய நாமம் என்று பொருள்படும். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தருடைய நாமமே பெரியது. எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மாத்திரமே பெரியது. சங்கீதம் 76:1 அதைத்தான் சொல்கிறது, இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமம் பெரியது. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் நடுங்குகிறது, பேய்கள் ஓடுகிறது. அவருடைய நாமத்திற்கு முன்பதாக மந்திரவாதம் பலிக்காது, வெள்ளி சூனியம் பலிக்காது. கர்த்தருடைய நாமத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அதைத்தான் சொல்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை துதிக்க துதிக்க கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வியாதிகள் மறைகிறது, கஷ்டங்கள் மாறுகிறது, பண கஷ்டம் மாறுகிறது, கடன் தொல்லை மாறுகிறது. சங்கீதம் 124:8 அதைத்தான் சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்ராமம்
9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என் நாமம் பூமி எங்கும் பிரசாரமாகும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட அனைவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, friend. God bless you.